வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இங்கே ஒரு ஆடியோ கிரிக்கன் என் கூட உட்காந்துருக்காப்ல. அவர் எந்த அளவுக்கு கிரிக்கு பையா அப்படிங்கிறத நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறீங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. எனக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, நான் தேடி தேடி போயிட்டு எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பேன். அதுக்காக போய் அலைஞ்சு கிழஞ்சு அப்படி பண்ணுவோம். இவர் ஒரு படி மேலே போயிட்டு ஏன் இது வேலைக்காகாது, நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஓகே, இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் இல்லாட்டி ஒரு தடவை கேட்டாலும் பத்தலை ஆமாம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எது நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், நல்லா இருக்க ப்ராடக்ட்ஸ் மெயினாக கண்டுபிடிச்சி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அதுவும் எல்லா பிராண்ட்லையும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வந்த OnePlus வீடியோவில் இவர் எந்த மாதிரியான ஆளுங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 100% ப்ரொஃபஷனல். பொட்டி திறப்பு விழா. இந்த பொட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இந்த லேடிஸ்லாம் காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க அப்படி தான். இது வந்து பவுடர், ஃபேஷியல், இது இந்த இடம், இது அது, இது புருவத்துக்கு, இது அதுக்கு, அந்த மாதிரி வச்சிருக்காருங்க இப்படி ஒரு லிஸ்ட்டு. எங்க ப்ரோ இதில் ஒரு ப்ராடக்டோட நேமு ப்ளஸ் அதோட ப்ரோஸ் என்ன எதனால் பிடிச்சிருந்தது, எதனால் வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நத்திங் பற்றி பேசிடுறேன். இது நத்திங் இயர் 1 ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணாங்கல்ல. ஸோ ஒரு கியூரியாசிட்டிலாம் வாங்கின பட்ஸ். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அதை வாங்கினேன். டீசென்ட். நான் வந்து ஒரு 4000 வாங்கினேன். இத்தனையும் பட்ஸ் 1 வந்து டச்சு. ஆமாம், இயர் 1. இயர் 2லேருந்து தான் பிஞ்சு. அண்ட் இவன்கிட்ட குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் இதை பார்த்தீங்கன்னா கம் போட்டு ஒட்டியிருப்பேன். ஏன்னா ஒரு சைடு வந்து உறிஞ்சிருச்சு ஃபுல்லாக. உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக அது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அனபாண்ட் போட்டு ஓட்டுனது. ஏன்னா ஏன்னா உறிஞ்சிருச்சு, தனியாக கழுட்டு வந்துருச்சு அது. சரி, இந்த எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நத்திங்கு, CMF இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா என்கிட்டயும் பாடையில் போன 2 நத்திங் பட்ஸ் இங்கே இருக்கு. எல்லாம் என்ன ஆகுதுன்னா பேட்டரி இன்னுமே அந்த பிரச்சனை இருக்கு. பட் புது மாடல் எப்படி இருக்குன்றது இனிமேல் தான் தெரியும். ஆமா, இப்போ வந்திருக்குங்க புதுசா, அதை பத்தி பேசுறோம். ஸோ இதுல பேட்டரி லைஃப் வந்து கரெக்டாக 1 இயருக்கு அப்புறம் மண்ணை கவ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இயர் ஸ்டிக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஓப்பன் டைப் இயர்பட்ஸு. ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் வராது. ஸோ இது உங்களுக்கு கேஷுவல் யூஸ், கால் பேசுறதுக்கு அந்த மாதிரி ரிவர்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இது வெளியில கேட்கும். ஆனால் ஆப்வியஸ்லி வெளியில அது பரவாயில்ல, எனக்கு காது உள்ள கேட்காம வெளில கேட்குது. பக்கத்துல இருக்கவனுக்கு கேட்குது, எனக்கு கேட்கல. மேக்னெட் எங்கேயும் இடம் மாறிடுச்சு போல. ஓகே. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான பட்ஸ். நல்லா இருந்துச்சு. கரெக்டாக 1 இயருக்கு அப்புறம் வழக்கம் போல பேட்டரி கவிருச்சு. கால் பேசினா 1 ஹவர்ல ஆஃப் ஆயிரும். 10% வந்து கத்த ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஆஃப் ஆயிரும். ஸோ இது ஒரு யூனிக்கான பட்ஸ். இது ஒரு 3500 ஏதோ சம்திங் ஆஃபரில் வாங்கினேன் நான். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஸ்கல் கேண்டியோட மாடு அப்படின்ற ஒரு பட்ஸ். ஸ்கல் கேண்டியில் பட்ஸ் பசுமாடா எரும மாடா? ஸ்கல் கேண்டி மாடுன்னு ஒன்று விட்டானுங்க அவனுங்க. ஸோ இது வந்து ஒரு அண்டர் 5000 சம்திங் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அப்போ வாங்கினது டீசென்டான பட்ஸ். ஒரு எப்படி பட்ஜெட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதில் இருக்கும். ANC அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் நம்ம EQ அதெல்லாம் டியூன் பண்ணிக்கலாம். ஒரு இதோட ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவீங்க? இதில் ஆடியோ குவாலிட்டினா எப்படி சொல்றது, மியூசிக் என்ஜாயபிளாக இருக்கும். எல்லா ஜானர்ஸுமே கேட்கலாம். இது பேஸ் ஹெவிலாம் கிடையாது, நியூட்ரலாக இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸு எல்லா ஆடியோக்குமே நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும். கால்ஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, டீசெண்டாக இருக்கும் கால்ஸ். இண்டோருக்கு ஓகே, அவுட்டோர்லாம் போனீங்கன்னா ஒன்றுமே கேட்காது. வெளியில் இருக்க சத்தம் தான் அதிகமாக கேட்கும். பட்ஜெட் வேல்யூஸ் மாதிரி சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், அதே தான். ஸோ இது லிமிடெட் எடிஷன் விட்டதுனால அப்போ வாங்கினது அது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஓஜி கூகுள் பிக்சல் பட்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஜென். ஆமா, அவன் ரொம்ப கொஞ்சம் மொரட்டு பையலா இருப்பானே. ஆமா, இது சூப்பரான பட்ஸ். ஏதோ மாத்திரை எடுத்து கையில வச்ச மாதிரி பெருசா இருக்கும். ஆமா. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுவே கால்ஸ்க்கு நல்லா இருக்கும் ப்ரோ. இது கால்ஸ்க்கு அல்டிமேட். ஏன்னா பிக்சல் இல்ல. சோ அவனுங்க அந்த சாஃப்ட்வேர் வச்சு என்னமோ பண்றானுங்க. அதனால இது ஒரு அருமையான பட்ஸ் நம்ம சொல்லணும்னா. இதுல இத்தனைக்கும் பர்சன்டேஜ் ஒன்னொன்னா குறையும். ஆமா, ஒன்னொன்னா தான் குறையும். 100ல இருந்து 99 குறையாது, ஒன்னொன்னா குறையும். அதே மாதிரி இவனுங்க இந்த சாம்சங் மாதிரி க்ளீன் த பட்ஸ் ரெகுலரா ஞாபகப்படுத்துவானுங்க. டே க்ளீன் பண்ற பட்ஸ் அப்பப்போ அப்படின்னு சொல்லுவான். இவன்லயும் ஆக்சுவலா வந்து பேஸ் பூஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு ப்ரோ. எல்லாமே இருக்கு. ஆடியோ நல்லா இருக்கும், ரொம்ப க்ளீனா இருக்கும், டிஸ்டர்ப் ஆகாம கேட்கலாம். மெயினா கால்ஸுக்கு அல்டிமேட். அவுட்டோரும் சரி இண்டோரும் சரி. இது நான் ஒரு அரௌண்ட் 8000 சம்திங் வாங்கினேன். இப்பயும் மக்களுக்கு வந்து லக் இருந்ததுன்னா அப்பப்போ 8000. ஆமா, 8000 ரூபாய்க்குலாம் வந்துச்சுன்னா இது ரொம்ப ஒர்த். சூப்பரா இருக்கும், நல்ல ப்ராடக்ட். அது முக்கியமா கால்ஸுக்கு டிவைஸ் எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் ஸ்டார் ஆஃப் த ஷோ நாடு பட்ஸ் 3 ப்ரோ. பயங்கரமான ஆளு இவன். மிரட்டிட்டான். 2300 இதை வாங்கினாங்க சேல்ல மிந்த்ரால. சரியான பட்ஸுங்க. நான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன பட்ஸ் இதுதான். ஒரு 2000, அதாவது அண்டர் 3000ல உன்னால இவ்வளவு ஆடியோ குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இவன் வேற லீக்ல ப்ரூவ் பண்ணிட்டான் சார். உண்மையிலே ப்ரூவ் பண்ணிட்டான். பையன் பிடிச்சிட்டான். ஆமா, டெக்னாலஜி அது யாருன்னா ஓப்போ தான். ஆல் கிரெடிட்ஸ் டு ஓப்போ டீம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனியோட லிங்க் பட்ஸ் எஸ்ன்றது. ஸோ இது வந்து ஒரு 12000 அந்த மாதிரி டைமில் லான்ச் பண்ணானுங்க. நான் வாங்கினது ஒரு 8000 சம்திங் வாங்கினேன். இது எப்படின்னா இந்த XM4ன்னு ஒன்று வந்துச்சு இல்லை, ஃப்ளாக்ஷிப் பட்ஸ். அதில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கட் டவுன் பண்ணிட்டு லிங்க் பட்ஸ் எஸ்ன்னு ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் விட்டான். ஏன்னா அது 24,000 ரூபா அந்த XM
4. ஓகே. இது வந்து 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணானுங்க. நான் வாங்கும்போது ஒரு 9,000க்கு வாங்கினேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஸ். இது வாங்கி 2 வருஷம் ஆக போகுது. செமையா ஒர்க் ஆகுது. பேட்டரி எல்லாமே பேட்டரி வந்து ஒரு 80% இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு லைஃப். இப்போ 100 ஹெல்த்னு சொல்றாங்கன்னா இது ஒரு 80 இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கால்ஸ் பேசினா ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி பேசினா கூட பேட்டரி இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே நல்லா இருக்கு. இப்போ இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி கால் போய் அனுப்பட்டுமா? 6 மாசத்துல வந்து வாய பழக்குதே. ஆமா, இவன் வந்து இன்னுமே சஸ்டெயின் ஆகிறான். அதான் அந்த பிராண்ட்ன்ற வேல்யூ வந்து இவனுங்க ஏதோ ஒன்று பேட்டரியில பண்றானுங்க. ஸோ இவனுமே 2 வருஷம் ஆகியுமே நல்லா ஸ்டேபிளா ஒர்க் பண்றான், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அரௌண்ட் 8,000 9,000க்கு ஒர்த்தா இருந்துச்சு. இன்னுமே சேல் பண்றாங்க. இப்போ இதை 14,000க்கு வித்துட்டு இருக்கானுங்க. ஏன் அவனை விற்கிறான்னு தெரியல. மேபி சேல் 8,000க்கு வந்தா இது சூப்பரான பட்ஸ். ரொம்ப லைட் வெயிட், உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும். சென்சார் எல்லாமே இருக்கும். இவ்வளவு குட்டியா இருக்கு. இவ்வளவுதான் பட்ஸ். ரொம்ப காம்பாக்டா இருக்கும். மைக்ஸ் நல்லா இருக்கும், கால் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பட்ஸ் லிங்க் பட்ஸ். எஸ் அண்ணன் தூக்கிடுறேன். அது டெஸ்ட் பண்ணி பாருங்க, உண்மையில நல்லா இருக்கும். மெயினா சோனியோட ஆப் இருக்குல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டியூன் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கு. சூப்பர். ஸோ இது சென்னைசர் மொமெண்டம் 3 எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டுருக்கோம். மொமெண்டம் 3 அது மொமெண்டம் 3 நல்லா இருந்ததுங்க. அருமையான பட்ஸ். அதாவது எப்படின்னா அந்த மொமெண்டம் 3 என்ன மிஸ் ஆச்சுன்னா கால்ஸ் தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. கால்ஸ் தான். ஆமா, மேபி அந்த ஆன்டிவெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்தது வந்து பட்ஸ் 3 ப்ரோ சாம்சங். இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். 9,700க்கு வாங்கினேன். இது மொரட்டு பிரைஸ், சரியான டீல். இது 20K லான்ச் பண்ணா அவ்வளோ டீல் போயிட்டு இருக்கு. ஆமா, 12K கார்டு ஆஃபர்லாம் போட்டாதான். அப்படியா? ஓகே. இப்போ இது டீல் பிரைஸ்ல இந்த கிரே கலர் வந்து 10,000க்கு வந்துச்சு, இது 9,700க்கு வந்துச்சு. ஸோ நான் அப்போ வாங்கினது. இது வந்து ஒரு 3-4 வீக்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. பெரிய அப்கிரேட் இது. பட்ஸ் 2 ப்ரோலேருந்து பட்ஸ் 3 ப்ரோ 2 வருஷம் கழிச்சு விட்டதுக்கு ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கான் அவன். பெரிய விஷயம். அடுத்தது வந்து இதுதான் இந்த ஒரு தடவை நம்ம பேசும்போது சொன்னது, குரோமால 199க்கு ஒரு பட்ஸ் ஏதோ ஆஃபரில் வந்துச்சுன்னு சொல்லி வாங்கினது. சும்மா ரெஃப்யூஸ் கிராஸ் லூப் அப்படின்ற பிராண்ட். இது வந்து மோஸ்ட்டாக அந்த கால் ஆஃப் டியூட்டி கேம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆரோஜில் போட்டு. லேட்டன்சிலாம் எதுவுமே இல்லைங்க, நல்லா இருக்குங்க, டீசெண்டாக இருக்குங்க. ஏன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்ல பொதுவாகவே நம்ம அந்த லேட்டன்சி தான் ஒரு பெரிய பிரச்சனை பார்ப்போம். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம். கரெக்ட். இதில் கேமிங் மோடும் இருக்கு. இந்த பட்ஜெட் பட்ஸ்ல எல்லாம் தான் 35 40 மில்லி செகண்ட் அந்த மாதிரி ஆவரேஜா கொடுக்குறான். இதுல கேமிங் மோடும் இருக்கு, நல்லா இருக்கு. 199 ரூபாய்க்கு விட்டான், நல்லா இருக்கு. 1 இயர் மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலா 1 இயர் மேல ஆயிடுச்சு, இன்னுமே நல்லா ஒர்க் ஆயிட்டு. டைப் சி. ஆமா, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு இதை பார்க்கும்போது, 199 ரூபாய் பேட்டரி மாத்த கொடுத்தாலே 700 ரூபாய். ஆமா, 199 ரூபாய்க்கு ஒரு பட்ஸா. கரெக்ட். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஜிம் யூசேஜ்க்காக இருக்க பட்ஸ், பீட்ஸ் ஃபிட் ப்ரோ அப்படின்ற ஒரு பட். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விங் டிப் இருக்கனால பயங்கரமா லாக் ஆகிக்கும். உங்களுக்கு அல்டிமேட் ஒர்க் அவுட்ல இருந்தாலும் கழண்டே விழுவாது. நீங்க வந்து எப்படி சொல்றது, பெஞ்ச் பிரஸ் எது போட்டாலுமே இது நவராது. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பட்ஸ். இது அரௌண்ட் 25 சம்திங்க்கு லான்ச் ஆகும். நான் வாங்கினது வந்து என்ன ஒரு 12,000 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினேன். 12,000 13,000 சம்திங் வாங்கினேன். ஒர்த் ஏஎன்சி எல்லாமே இருக்கு. ஏஎன்சிலாம் ஆவரேஜ் தான். பட் இது ஆப்பிள் டிவைஸ் இருந்தால் இன்னும் கம்பேட்டபிள். ஏன்னா அந்த H1 சிப் வச்சிருக்கானுங்க அவனுங்க. ஸோ ஓப்பன் பண்ணாலே ஆப்பிளில் கனெக்ட் ஆயிரும். ஆண்ட்ராய்டுக்கு ஆப் இருக்குன்றதுனால நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. பட் பீட்ஸ் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்டோட அந்த ஆடியோ அவுட்புட் வேணும்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். வால்யூம் மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் இப்போ 90ல கேட்குறோன்னா இது வந்து ஒரு 100 120ல வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் இருக்கும். வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபிட்டு மாசாக இருக்கும். ஆனால் இதுக்கு இந்த EQ ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஆப்பிள் எப்பயுமே எதுவுமே தரமாட்டான். ஆப்பிள் வந்து என்ன கொடுக்குறானோ அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இது. நம்ம அடுத்தது பார்த்தோம்னா ரியல்மியோட Air 5 Pro. ஸோ இந்த பட்ஸ் வந்து அண்டர் 5Kல வர காமனான பட்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச பட்ஸ் இது. ஆமாம், இதில் தான் அந்த எல்டாக். ஆமாம், எல்லாருமே கேட்குற பட்ஸ். ஏன்னா இது உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து நான் 399 வாங்கினேன் இது. ஓகே. எல்டாக் இருக்கு. இவன் ஆப் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பேஸ் வேவ் OnePlusல இருக்க மாதிரி இவனும் அந்த ஆப்ஷன் கொடுக்குறான். நம்ம வேணா பேஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது நல்லா அது பண்ணிக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கும். பேட்டரி லைஃப் 5 hours 6 hours அந்த மாதிரி வரும். ஓகே. ஏஎன்சி டீசென்ட், ambient மோட் ஆஸ் யூஷுவல் எல்லாம் அந்த பட்ஜெட் ஃபோன் எப்படி இருக்குமோ அது மாதிரி நார்மலாக தான் இருக்கும். ஓகே. டீசென்டான ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்கலாம். கால் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த சென்சிட்டிவ்லாம் இருக்கு, இந்த இயர் சென்சிட்டிவ் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்கு. சென்சார் வச்சிருக்காங்க. ஸோ அது ஓகே, அது நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இதோட சக்சஸர் இப்போ ரீசெண்டாக வாங்கினது வந்து இயர் 6 Pro. இதை விட 5 விட இதில் என்னன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து லவுட்னஸ் நல்லா இருக்கு. ஓகே. ஆடியோவோட ரிச்னஸ் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. பேஸ் வேவ் வந்து இம்பாக்ட் வந்து இதில் பயங்கரமா இருக்கு. அதை விட 5 விட சைமல்டேனியஸாக போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 நல்லா இருக்கு. இதுவுமே 399க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபரில் வந்து 399 தான் வாங்கினேன். இதுவுமே
செமையாக இருக்குது. பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடிஷனலாக ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இது 5 years இது ஒரு 6 hours சம்திங் வருது. ஓகே. டச் சென்சிட்டிவ் தான் இது எல்லாமே டச் சென்சிட்டிவ். பட் ஆனால் இவன்ட்டா வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வால்யூம் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏஎன்சி அதெல்லாம் மாற்ற முடியாது. சாரி, இவன்ட்ட வால்யூம் கண்ட்ரோலே கிடையாது. வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷனே அவன் கொடுக்கல. ஓகே. ஆப்லேயுமே மாற்ற முடியாது. ஸோ அது மட்டும் நீங்கள் ஃபோனில் போய் வால்யூம் ஏற்றுறது இறக்கிறது மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அது ஒரு இது கான்னு நான் சொல்லுவேன். இல்லை உண்மைதான். அதுவும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்ட். நான் போய் ஃபோன் எடுத்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால அது ஒரு கான். மற்றபடி ஆடியோவில் வந்து இவனுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குமே டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு. ஓப்போவோட குட்டி கிளைங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஏன்னா எல்லாம் ஒரே இது தானே. OnePlus, ஓப்போ, ரியல்மி எல்லாம் ஒரே இது தானே. அதனால தான் அந்த பேஸ் வேவ்ன்றது இவன் ஆப்லேயுமே இருக்குது. கரெக்ட். அது நம்ம பார்த்தானே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சாம்சங் தான் வரும். சாம்சங்கோட ஃபஸ்ட்டு பட்ஸ் ப்ளஸ் இது வந்து பிடிஎஸ் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணானுங்க, ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. ஸோ S20 ப்ளஸ் எல்லாம் பிடிஎஸ் எடிஷன் ஒரு தடவை வந்துச்சு ஃபோன். அப்போ வந்து இந்த பட்ஸ் லான்ச் பண்ணானுங்க. நமக்கு அந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எக்ஸினஸ்னால அது வாங்கவே இல்லை. ஸோ சரி சொல்லிட்டு நான் இது பார்த்துட்டு வாங்கினேன். நான் இதுக்கு வந்து ஒரு தனி பேக்கேஜ் மாரி கொடுத்து அந்த பிடிஎஸ்ல இருக்க ஒவ்வொருத்தனோட ஃபோட்டோ கார்டு மாரி கொடுத்தானுங்க. ஸோ இது வந்து இந்த பிடிஎஸோட பட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வாங்கி ஒரு 3 years மேலே ஆகுது. இன்னுமே ஒர்க் ஆகுது. இன்னுமே பேட்டரி லைஃப் அரௌண்ட் 8 hours மேலே வருது. ஸோ சாம்சங் ஏதோ பண்ணியிருக்கான். பேட்டரி லைஃபு மோஸ்ட்டாக இது மூவி பார்க்கறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன், டேப்பில் கனெக்ட் பண்ணி. ஸோ ஒரு படம் பார்த்தீங்கன்னா 2 படம் பார்க்கலாம் கண்டினியூஸாக. ஸோ அந்தளவுக்கு பேட்டரி நிற்கிது. இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பட்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்ஸு. நல்லா காம்பாக்டாக இருக்கும். ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த பட்ஸு. இதுக்கு இது பட்டனா சென்சாரா? பட்டனா சென்சார் தான், பட் ஆனால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பிளாக் டச்சஸ்னு ஒரு ஆப்ஷன் ஆப்பில் இருக்கனால நான் அதை ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் விஜெட்டாக வச்சுக்கலாம். ஆமாம், விஜெட்டில் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்ஸு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பட்ஸ் ப்ரோ அவன் விட்டது. இது கொஞ்சம் ஹெவி சைடு ப்ரோ. இவன் தான் இந்த சப்வூஃபர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுக்குள்ள உள்ள வச்சு கொண்டு வந்தாங்க. இதில் நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா அந்த கும் கும் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆக்சுவலாக ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தேன் ப்ரோ. அப்போ வந்த புதுசில் என்னாச்சுன்னா நாங்கள் ஆஃபரில் நாங்கள் ஒரு 3 பேர் வாங்கினோம், 3-4 பேர். ஓகே. ஏன்னா இது வந்து 6000 பக்கத்தில் வந்துச்சு. ஆமாம், அப்போ வாங்கினோம். எங்களுக்கு வந்து பேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னன்னா காதில் மாட்டிருந்தா கொஞ்ச நேரத்தில் வெயிட் ஃபீல் ஆச்சு. ஆமாம், இது கொஞ்சம் ஹெவியான பட்ஸ் தான். பட் ஆனால் ஆடியோ எல்லாமே நல்லாயிருக்கும். கால் பேசுறதுக்குமே நல்லாயிருக்கும். இது மெயினாக ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சப்வூஃபர் வச்சிருக்கான்றது வந்து செமையாக டிஃப்ரென்ஸ் காட்டுது. நல்ல ட்ரைலர், நல்ல பேஸ் பூஸ்டட் வீடியோஸ். ஆமாம், அதில் இவனோட சாம்சங்கோட இதில் வந்து ஆப்பில் போயிட்டு டைனமிக் மட்டும் வச்சிட்டிங்கன்னா இந்த பட்ஸோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரூ. ஸோ இதுவுமே வாங்கி ஒரு 2 years மேலே ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே 3 years ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 years இன்னுமே பேட்டரி குறையவே இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது பேட்டரி லைஃபு. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பட்ஸு. சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பட்ஸு 3999 வந்துச்சு. பட்ஸ் லைவ் ப்ரோ. இது கிரேசி பட்ஸ் ப்ரோ. எல்லாருக்குமே பிடிச்ச பட்ஸ். இந்த தலைவலி சிவப்பு வாங்கிருக்கீங்க, சம கலர். தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, காது பட்ஸ் போட்டா எனக்கு ரொம்ப நேரம். அவங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் ஸ்டைல் இயர் பட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து பிரஷர் ரிலீவ் ஆப்ஷனும் இருக்கும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா. சோ அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர். பிளஸ் வந்து ஆடியோ குவாலிட்டி இதுல பேஸ் அவ்வளவு நல்லா இருக்குங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. ஓப்பன் பட்ஸ்ல பேஸ் எப்படி இவ்வளவு நல்லா வச்சான். நத்திங்ல இந்த இயர் ஸ்டிக் யூஸ் பண்ணால அதுல கூட அந்த அளவுக்கு பேஸ் இல்ல. இவனோட இன்இயர் டைப்ல பொதுவா வந்து நீங்க எதிர்பார்க்குற விஷயத்தை வந்து இவன் ஆனியர்ல வச்சிருப்பான். ஏன்னா இதுல கண்டிப்பா இயர் சீல் ஆகாது. பட் ஆனா பேஸ் வந்து லாஸே ஆகல. ஆடியோ குவாலிட்டி வேற லெவல். இது 3999 வித்தும் போது நிறைய பேர் வாங்கினாங்க. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். அது அவ்வளவுதான். காமேஷ் ப்ரோட்டெல்லாம் 2-3 இருக்கு. எல்லாருமே இதை வாங்கினாங்க. கால்ஸ் சூப்பரா இருக்குங்க இது. ஏன்னா சாம்சங்ல அவன் மைக் வந்து அவ்வளவு அருமையா யூஸ் பண்ணி. சொல்ல போனா இவ்வளவு நேரமா நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் பட்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து பட்ஸ் ப்ரோவா இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். அதோட பட்ஸ்ல இவ்வளவு நல்லா இருக்கும். கால் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் பட்ஸ், ரொம்ப ஃபேமஸான பட்ஸ். அடுத்தது நம்ம சொல்லணும்னா திரும்ப சாம்சங்கோட பட்ஸ் 2 இருக்கு. இது வந்து பட்ஸ் 2 வந்து எப்படி தெரியுமா ப்ரோ? ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் ஆச்சு. ரொம்ப லைட் வெயிட், கிரேசி லைட் வெயிட். ஆமா, இது பட்ஸும் குட்டியா இருக்கும். ஆமா, பட்ஸ் 2 ப்ரோ விட இது கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். இது வந்து எப்படி சொல்றது, இது போனோ ஏதோ வாங்கினதுக்கு இது பட்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ப்ரீ புக் பண்ணி வாங்கினோம்னா ஃப்ரீயா வரும் பாத்தீங்களா. வாட்சும் பட்ஸும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. 4999 பே பண்ணோம்னா S23 அல்ட்ராக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்போ வந்துச்சு. அதில் வந்து இந்த பட்ஸ் 2 எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல பட்ஸு. நல்ல ஒரு கேஷுவலாக கேட்கறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த டைனமிக் செட்டிங்கில் வச்சிங்கன்னா அவுட்புட் நல்லாயிருக்கும். உண்மைதான். ஆனால் இதை விட பட்ஸ் ப்ரோவோட அவுட்புட் சூப்பர். அதான் பேஸ் ப்ரோ. ஏன்னா அந்த ப்ரோன்றது டிஃபரன்ஸ் தெரியும். நார்மலுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் அவன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கானே, அது நம்ம நல்லாவே தெரியும். கால்ஸ் பேசுறது ஆஸ் யூஷுவல் டீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
இதுவும் பேட்டரி லைஃப் ஒரு 5 hours அந்த மாதிரி வரும். ஸோ நல்ல பட்ஸ், இது டீசெண்டான பட்ஸ் நான் சொல்லுவேன். செம. இதெல்லாம் இப்போ 4000 5000 கிடைக்குது. அது ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பட்ஸ் 2 ப்ரோ. இவன் வேற லீக், அந்த ஊஃபரே வேற லெவலுக்கு கொண்டு போனான். இந்த ரிலீஸ் எல்லாமே வச்சு இவ்வளோத்தையும் வச்சும் லைட் வெயிட் ஆகும். லைட் வெயிட் காதுல இருந்ததுன்னா தெரியாது. ஆமா, அதே மாதிரி பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். 6 to 7 hours சம்திங் வரும். ஆடியோ குவாலிட்டி தரமா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆடியோ குவாலிட்டி வேற லெவல் ஆடியோ குவாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு பட்ஸ் 3 ப்ரோ இருக்குல்ல இப்ப. ஆமா, அது வர வரைக்கும் இதுதான் பெஞ்ச்மார்க். ஆமா, 2 years கழிச்சு தானே 3 ப்ரோவே வந்துச்சு. அது வரைக்கும் இந்த பட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா மெயினா ரொம்ப சின்ன பட்ஸ், டிஸ்கிரீட்டா இருக்கும். நீங்க போட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது போட்டிருக்கிறதுமே. அண்ட் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். கால்ஸ் நல்லா இருக்கும். ஏஎன்சி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஏஎன்சி சூப்பர் இதுல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் பட்ஸ். நல்ல 10,000 அந்த ரேஞ்சில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல யூனிக்கான பட்ஸு. அதை விட்டோம்னா பட்ஜெட்டில் விட்டான் அடுத்தது பட்ஸ் FE. ஆமாம், ரஃப்யூஸ்க்காக. இது வந்து 3,999 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணுறானுங்க ஆஃபர் டைமில். ஸோ இது வந்து கேஷுவல் பட்ஸு, நம்ம எப்படி வேணால் போட்டு அடின்னு அடிக்கலாம் அந்த பட்ஸை. நமக்கு பட்ஸ் ப்ளஸில் என்ன இருந்துச்சோ அந்த ஆடியோ அவுட்புட் இதில் கிடைக்குது. ஸோ அது அந்த விதத்தில் இது ஓகே, ஃபைன், நல்ல பட்ஸு. பட்ஸ் 2வும் பட்ஸ் FEயுமே சேம் கைண்ட் ஆஃப் சவுண்டு தான். பட்ஸ் 2வும் பட்ஸ் FEயும் ரெண்டும் சிமிலராக இருக்கும். பட் இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது விங் டிப்போட வருது இல்லை, இது நீங்கள் ஜிம்மில் கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் இயர்லேருந்து ஸ்லிப் ஆகாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்த பட்ஸுக்கு. ஸோ இது ஒரு நல்ல யூனிக்கான பட்ஸு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சோனி XM5. ஸோ இது வந்து ஃப்ளாக்ஷிப், எல்லாருக்குமே தெரிஞ்ச பட்ஸு. ஆடியோ குவாலிட்டி, ஏஎன்சி, அவனோட ஆப்பில் டியூனிங்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா இவன் வேறு லீகு. சிங்கிள் சார்ஜில் 10+ hours வந்து பேட்டரி நிற்குது. சிங்கிள் சார்ஜில் கேஸில் நீங்கள் இன்னும் போட்டு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ண முடியும் பட்ஸை திரும்ப ஃபுல்லாக. ஸோ கேஸில் ஒரு டைமோட சார்ஜ் மட்டும்தான் இவனுக்கு கொடுக்குறானுங்க. பட் ஆனால் பட்ஸே உங்களுக்கு வந்து 10 hours மேலே வருது. XM4லேருந்து XM5 வந்து பேட்டரியில் வந்து பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. XM4ல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. எனக்குமே XM4 வச்சுருந்த போது பேட்டரி பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஃப்ரீயாக மாற்றி கொடுத்தானுங்க ஒரு தடவை. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து 5 hours 4 hours தான் வரும். இது வந்து 10 hours வருது. கிரேசி. அண்ட் மோரோவர் கொஞ்சம் காம்பாக்டாகவும் இருக்கும், குட்டியாக இருக்கும். XM4 ரொம்ப பெருசு, அதை விட இது பரவாயில்ல. இல்லை, இதோட இன்னொரு சோனி மாசா இருந்தோம். அது லைட் வெயிட். ஆமாம், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தது பட்ஸ் 3 ப்ரோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் பட்ஸ். இதெல்லாம் தான் என்னோட பட்ஸ் கலெக்ஷன். இதெல்லாம் தானா வெறுத்து போச்சுங்க, மனசாட்சி எல்லாமே இதெல்லாம் தாங்கிறாரு. ரைட்டு. ஸோ பார்த்தீங்களா, ஆக மொத்தம் நம்ம வந்து ப்ராடக்ட் பற்றி, அதுவும் முக்கியமாக ஆடியோ பற்றி ஒரு சில டேட்டாஸ் நம்ம கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் நம்மளால் ஒப்பிட்டு கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, சில ப்ராடக்ட்ஸ் பற்றி இப்போ நானே ஒரு சில கருத்துக்கள் சொல்லும் போது அதெல்லாம் எல்லாராலையுமே அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் போகலாம். காரணம் என்னன்னா, நான் ரெஃபர் பண்ணுறது ஒரு 20 ப்ராடக்ட்டில் இருக்கும். நீங்கள் ஆனால் லைஃப்லேயே இது வரைக்கும் 3 பட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, 4வது இதுக்கு வந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் ஒன்று கோச்சிப்பீங்க, என்ன தைரியம் தான் நீ இதை சொல்லுவேன், எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு யூஸ் பண்ணால் கம்பேர் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உண்மையை சொன்னால். அவ்வளோ டேட்டா இருக்கிறனால தான் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நிறைய பேர்கிட்ட டேட்டாவே இல்லாதனால ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, இப்போ ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிடுறீங்க, பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுனா, அதான் பிரியாணி நினைச்சு நீங்க சாப்பிடுவீங்க. அடுத்த கடை நான் கூட்டு போறேன், அங்க வேற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த கடை கூட்டு போறேன், இருக்கல டிவைன் அங்க தான் வச்சுக்கோங்க, பயங்கரமான டேஸ்ட் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இப்ப திரும்ப இன்னொரு கடை கூட்டு போறேன், அப்ப நீங்க சொல்லுவீங்க அந்த 3வது கடையில சாப்பிட்டு. இதுதான் புரியுதா? சோ இதுதான் வந்து பிரச்சனை ஆகுது. சில சமயங்கள்ல கோவப்படுறீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, அவ்வளோலாம் கோவப்படாதீங்கப்பா, அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா, எல்லாமே ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான், ஜஸ்ட் அ ப்ராடக்ட். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும், தூக்கி தான் போட போகிறோம். அதை நாளைக்கு இல்லை. ஆமாம், அதே தான். ஸோ நான் எப்படி இதை மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, நான் சென்னைசர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் OnePlus Buds 3 Pro யூஸ் பண்ணிட்டு என்னால் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா 8,500 முடிச்சிட்டேன், நீ 20,000 அந்த பட்ஸ் என்னடா அசால்ட்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியுது, எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை. அதாங்க ஃபேக்ட். சரியா, இதை தான் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ எப்படி கௌதம் ப்ரோ வேற லெவலில் அட்ரஸ் தரேன், யாருனாலும் போய் பட்ஸ் சொல்லிக்கோங்க. சரிங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம். ஸோ மறக்காம இதில் உங்களுக்கு எந்த பட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. இவ்வளோ பட்ஸ் பார்த்தீங்க, இதெல்லாம் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சொல்லுங்க, யூஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க, யூஸ் பண்ணலனாலும் இதில் எனக்கு அது பிடிச்சிருந்தது ப்ரோ, இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ சொல்லுங்க. சரியா? கண்டிப்பாக. ஓகேங்க, பார்க்கலாம். பாய்.